கேட்கும், 8 திசைகளிலும் அழிவொலியின் ஆரவாரம் கேட்கும். இன்றையிலிருந்து விசேஷமாய் கையை தட்டலாம். அநேக சபைகள் இடிக்கப்படும் பாகாலின் கூடாரங்களாக மாறும். கையை தட்டலாம். அநேக ஆவிக்குரிய சபைகள் பின்வாங்கி போனபடியினால் தேவர்களுடைய கொடிகள் அங்கு ஏற்றப்படும். கர்த்தர் கையளிக்கிறார். கையை தட்டலாம். அந்தி கிறிஸ்துனுடைய ஆதிக்கம் 100 மடங்கில் 1000 மடங்கு பலுகி பெருகும் என்கிறார் கர்த்தர். கையை தட்டலாம். விக்கிரகங்களுடைய அதிகாரமும் விண்ணை முட்டும். கையை தட்டி அது ஆர்ப்பரிக்கும். இதன் கோர பிடிகளிலிருந்து எவன் மீண்டு வருவான்? கர்த்தருடைய பிள்ளைகளை தவிர வேறு ஒருவனும் காக்கப்படான். கையை தட்டலாம். இன்னும் 30 நாட்களுக்குள் கர்த்தர் உரைக்கிறார். 3 பெரும் நாடுகள் கலங்கி நிற்கும், கதிகலங்கி நிற்கும். கேட்பாரற்று கிடக்கிற பிணத்தை போல 3 நாடுகள் கிடக்கும் என்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனங்கள் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, அப்படியே நிறைவேறும். ஆமென். ஜபத்தாலோ உபவாசத்தினாலோ பொருத்தனை ஜபத்தினாலேயோ இந்த அழிவுகளை தடுக்க முடியாது என்கிறார் கர்த்தர். கையை தட்டலாம். இந்த அழிவுகளுக்கு விரோதமாய் ஜபம் ஏறெடுக்கிற விசுவாசி, சபை போதகர்கள் அத்தனை பேரும் கள்ள தீர்க்க தரிசிகள் என தீர்க்கப்படுவார்கள் கர்த்தரால். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கொடிபிடிக்கிறவன் யார்? அவன் அந்தி கிறிஸ்து. கர்த்தருடைய காரியங்களுக்கு விரோதமாய் ஜபம் ஏறெடுக்கிறவன் அந்தி கிறிஸ்துவால் ஆளுகை செய்யப்படுகிறான். கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே கர்த்தர் என்று தேசம் காணும்படி கர்த்தருடைய பேரழிவுகள் பட்டணத்திற்கு பட்டணம், கிராமத்திற்கு கிராமம், நாடுகளுக்கு நாடு, ஜனங்களுக்கு ஜனங்கள் எதிராக வந்து கொண்டு இருக்கிறது. நாளையும் நேரத்தையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒரு இரவில் பயங்கரமான அழிவுகள் உண்டாகும் என்கிறார். ஹல்லேலூயா. நள்ளிரவில் பேரழிவு, நள்ளிரவில் பேரழிவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிஞ்சி இருக்கிற கொஞ்ச ஜனமோ இந்த உலகத்தில் வாழ்வதற்கே பயப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பானி தோழியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். ஹல்லேலூயா,
அல்லேலூயா. அவன் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயம் செய்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்ப அவர் நம்மை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்ப அவர் நம்மை காத்திடுவார். ஒரு கையை தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்வோம். எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம். எகிப்து தேசங்களில் பாழாய் போன தேசங்களின் நடுவிலே பாழாய் போக பண்ணுவேன். அதனுடைய பட்டணங்கள் அவாந்தரமாக்கப்படும். பட்டணங்களில் நடுவிலே 40 வருஷம் பாழாய் கிடக்கும். நான் எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதற பண்ணி அவர்களை தேசங்களுக்குள்ளே தூற்றி விடுவேன். திரும்ப சேர்த்து வாசி. அல்லேலூயா. திரும்ப ஒரு முறை. எகிப்து தேசத்தை பாழாய் போன தேசங்களின் நடுவிலே பாழாய் போக பண்ணுவேன். அதில் பட்டணங்கள் அவாந்தரமாக்கப்பட்ட பட்டணங்களின் நடுவிலே 40 வருஷம் பாழாய் கிடக்கும். நான் எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களுக்குள்ளே தூற்றி விடுவேன். அல்லேலூயா. திரும்பவும் வாசி. எகிப்து தேசத்தை பாழாய் போன தேசங்களின் நடுவிலே பாழாய் போக பண்ணுவேன். அல்லேலூயா. போதும். எகிப்து தேசத்தை பாழாய் கிடக்கிற தேசங்கள் மத்தியில் பாழாக்கி போடுவேன். தூக்கி எறிவது போல தூற்றி போடுவார். இந்த குப்பையில் என்ன செய்வோம்? தூற்றி போடுவோம் இல்லையா? அவருங்க என்ன சொல்கிறாருன்னா, ராஜ்யங்களையும் பட்டணங்களையும் தூக்கி வீசுவார். குப்பையை போல தூக்கி எறிய போகிறார். அல்லேலூயா. ஆகவே தேசத்தில் இருக்கிற பட்டணங்கள், எகிப்துன்னு சொல்லும்போதே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பட்டணம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ராஜ்யம் எகிப்து தேசம். அல்லேலூயா. ஆகவே எகிப்து தேசத்தை பாழாக்கப்பட்ட ராஜ்யங்கள் மத்தியில் பாழாக்குவேன். அநேக பட்டணங்கள் அநேக ராஜ்யங்கள் பாழாக்கப்படும். அதில் எகிப்து தேசத்தையும் பாழாக்குவேன், பட்டணங்களையும் பாழாக்குவேன், தூக்கி வீசுவேன் என்கிறார். உற்சவமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. அப்படி எசேக்கியேல் 32:4 வாசிக்க கேட்போம். எசேக்கியேல் 32:4. திரும்ப சொல்லுங்க சிஸ்டர். உன்னை தரையிலே போட்டு விடுவேன், நான் உன்னை வெட்ட வழியிலே எறிந்து விடுவேன். ஆகாயத்து பறவைகளை எல்லாம் உன்மேல் இறங்க பண்ணி பூமியின் அனைத்து மிருகங்களையும் உன்னால் திருப்தியாக்கி உன் சதையை பர்வதங்களில் மேல் போட்டு உன் உடல்களினாலே பள்ளத்தாக்குகளை நிரப்பி, அவ்வளோதானே, நிரப்புவேன். திரும்ப சேர்த்து வாசிங்க. வாசிங்க. உன்னை தரையிலே போட்டு விடுவேன். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சொல்லுகிறார்? உன்னை, அதாவது ஒரு பட்டணத்துக்கும் பொருந்தும், ஒரு தனி மனிதனுக்கும் பொருந்தும், ஒரு ஸ்திரீக்கும் பொருந்தும். உன்னை தரையிலே போட்டு விடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்?
இப்போ உயர்வான அடைக்கலத்தில் ஆண்டவர் வச்சிருப்பார், ஒருவரை ஒரு மேலான அதிகாரத்தில் வச்சிருப்பார். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை ஒருவர் செய்வார், ஆனால் தூக்கி தரையில் போட்டுருவேன். யாருக்கு வேண்டான்னு தரையில் போட்டுருவேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அது ராஜ்யங்களானாலும் சரி, பட்டணங்கள் ஆனாலும் சரி, கிராமங்கள் ஆனாலும் சரி, ஊழியக்காரன் ஆனாலும் சரி, தீர்க்கதரிசி ஆனாலும் சரி, தீர்க்கதரிசிகளானாலும் சரி, தூக்கி தரையில் எரிஞ்சிருவேன்னு சொல்கிறார். அடுத்து நெக்ஸ்ட் வாசிங்க. நான் உன்னை வெட்ட வெளியில் எறிந்து விட்டு, அடுத்து படிங்க. ஆகாயத்து பறவைகளை எல்லாம் உன்மேலே வர பண்ணுவேன், வெட்ட வெளியில் எறிந்து விடுவேன். வெட்ட வெளின்னா என்ன? விளவங்கோடு தமிழ் அது. அதாவது நல்ல வெளிச்சம் உள்ள இடம், வெயில் நல்ல சுடுகிற இடம். சில இடத்துல மரங்கள் நிற்கும், சில இடத்துல வீடுகள் இருக்கும். பாலைவனத்துக்கு ஒப்பான வெட்ட வெளி, நல்ல வெளிச்சம் உள்ள இடம், தடையில்லாமல் சூரிய கதிர்கள் பாய்கிற இடம். அந்த வெட்ட வெளிச்சத்தில் உன்னை நான் தூக்கி எறிவேன். அடுத்து ஆகாயத்து பறவைகளை உன் சரீரத்தில் இறங்க பண்ணுவேன். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை வெட்ட வெளியில் எரிந்து போடுவேன். வெட்ட வெளியில் நல்லா சுடும். அங்கே பாதுகாப்பதற்கு ஒருவரும் வர முடியாது. ஒருவரும் வர முடியாத அளவிற்கான ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு, யாரும் காப்பாற்ற முடியாத அளவிற்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி, வெட்ட வெளிச்சம் உள்ள நல்ல பவராக சூரிய கதிர் இறங்குகிற இடத்துல ஒன்றை போட்டு ஆகாயத்து பறவைகளை உன்மேல் இறங்க பண்ணுவேன். ஆகாயத்து பறவைகளுக்கு ஒன்றை விருந்தாக்குவேன் என்கிறார். ஆகாயத்து பறவைகள் என்ன செய்யும்? கழுகு என்ன செய்யும்? மனுஷனுக்கு சதையை திங்குமா தின்னாதா? சாப்பிடும். உலகத்தில் மிக உயர்ந்த அடைக்கலத்தில் பறக்கிற பறவை எது? கழுகு தான் பறக்கும். விமானத்தை விட்டும் பறக்கும், மேலேயும் பறக்கும். அதிக தீர்க்காயுசு உள்ள பறவை எது? கழுகு தான். அது பூமியிலே இறங்கினா என்ன ஆகும்? தலைமையில வந்து உட்கார்ந்து இருக்காது, தலையில் உட்கார்ந்து முதல்ல 2 கண்ணையும் பிடுங்கும், கொத்தி தின்னும். ஏன்னா நம்முடைய கண்களுக்கு பவர் அதிகம். கழுகுக்கு பார்க்கும்போது நம்மளோட பெரிய கண்ணை வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இதுதான் நல்ல ஆகாரம்னு சொல்லி என்ன அதை கொத்தி தின்னும் இல்லையா? இந்த சமையல் பண்ணும்போது சில மீன்களில் நல்ல கண் இருக்கும், பெரிய கண். அந்த கண்ணுக்கு குழந்தைகள் போட்டி போட்டி சாப்பிடுவாங்க, அப்படி தானே? இந்த கண்ணு திங்கிற ஆள் உண்டோ? சிரிப்பு தெரியுது. இந்த கண்ணை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி கழுகுக்கு நம்முடைய கண்கள் மிகவும் ஒரு பிரியாணி மாதிரி, ஆகாரம் மாதிரி இனிக்கும். ஆகவே ஆகாயத்து பறவைகளை உன் சரீரத்தில் இறங்க பண்ணுவேன். கர்த்தர் செய்ய போகிறார் இதை. உற்சாகமாக கையை தட்டி அடுத்தபடியாக தொடர்ந்து வாசிப்போம். பூமியில் உள்ள அனைத்து மிருகங்களையும் உன்னால் திருப்தியாக்கி உன் சதையை பர்வதங்களின் மேல் போட்டு உன் உடல்களினாலே பள்ளத்தாக்கை நிரப்புவேன். இப்போ கொஞ்சம் நேரத்துங்க, ஆகாயத்து பறவைகள் வந்து உன்னை சாப்பிட போகிறது மட்டுமல்ல, பூமியில் இருக்கிற அனைத்து மிருகங்களையும் உன்மேல் வர பண்ணுவேன். அனைத்து மிருகங்களை சொல்லும்போது அவர் எதையெல்லாம் படைத்தாரோ, யானை, சிங்கம், புலி, கரடி, பாம்பு, பல்லி, பாச்சா வரைக்கும் நம்முடைய சரீரங்களை தின்ன கொடுப்பாரு. மனிதனுடைய சபங்கள் இனி தேவனால் படைத்த மிருகங்களுக்கு ஆகாரமாகும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். மட்டுமல்ல, இந்த பூமியினுடைய சடலங்களை பள்ளத்தாக்கிலே நிரப்புவேன் என்கிறார். அல்லேலூயா. சடலங்கள், இப்போது சிங்கத்துக்கு ஒரு மனுஷன் கிடச்சா என்ன செய்யும்? அங்கேயே வச்சு சாப்பிடுமா?
ஒருவேளை நல்லா கடித்து கொன்னுட்டு அது இழுத்துட்டு என்ன செய்யும், தன்னுடைய இருப்பிடத்துக்கு கொண்டு போயிடும். நரி கோழிக்கூட்டுக்குள்ளே வந்து கோழியை பிடிச்சி அங்கிருந்து தின்னுமா? தின்னாது. அது கடித்து கொன்னுட்டு என்ன செய்யும், எடுத்துகிட்டு ஓடி போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல. அப்படின்னா நம்ம பட்டணத்துக்குள்ளே வெட்ட வெளிச்சத்தில் கிடக்கிற பிணங்களை எல்லாம் மிருகங்கள் எடுத்துக்கொண்டு பள்ளத்தாக்கில் நிரப்போம். அப்படிப்பட்ட மகாபரிய அழிவு இந்த உலக நாடுகளுக்கு உண்டாக போகிறது. உற்சாம கையை தட்டலாம். ஹல்லேலூயா. வசனத்தை மறுபடியும் படிங்க சிஸ்டர். நீர் நீந்தின தேசத்தின் மேல், அதாவது